ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், எந்த ஒரு மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் ஒருத்தர் தான், அவர் நிராகாரமாக இருக்கார். அவருக்கு ஆக்கார சரீரமோ சாக்கார சரீரமோ கிடையாது. சூட்சும வதனத்தில் இருக்குது ஆக்கார சரீரம், அது மண்ணாலான பொம்மை கிடையாது. ஆனால் சாக்காரத்தில் இருக்குது ஸ்தூலமான சரீரம், இதைத்தான் மண் பொம்மை என்று சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தேகம் ஒரு மண்ணாலான விஷயம் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அதாவது பூமி தத்துவம் உடல் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தந்தைக்கு இந்த ரெண்டு விதமான சரீரமும் கிடையாது. தந்தை நிராகாரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நிராகார உலகத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அங்கேருந்து இங்கே வந்து இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரம் எடுத்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாக்கார உலகத்தில் தான் நாடகம் நடக்குது. அதாவது அனாதியாக சுத்தக்கூடிய ட்ராமா. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 விதமான யுகங்கள் சுற்றி வருது. தந்தை இப்போ சங்கமயுக சமயத்தில் வந்திருக்கேன். தந்தையை நீங்கள் நினைவு செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவக்கர்மங்கள் விநாசமாகுது. இப்போ நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யணும். இதுதான் உங்களுடைய காரியமாக இருக்குது. ஏன்னா இது தூய்மையற்ற உலகமாக இருக்குது. அதனால தான் இது துக்கதாமமாக மாறிடுச்சு. இதை பழைய உலகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் புது உலகம் வந்து தூய்மையான உலகம், அது சொர்க்கம், சத்துவ பிரதான உலகம். தூய்மையான விஷயத்தை தான் சத்துவ பிரதானம்னு சொல்லுவாங்க. தூய்மையற்ற விஷயத்தை தமோ பிரதானம்னு சொல்லுவாங்க. தூய்மையான உலகத்தை தான் புது உலகம்னு சொல்ல முடியும். தூய்மையற்ற உலகத்தை பழைய உலகம்னு சொல்கிறாங்க. இந்த தூய்மையற்ற இந்த பழைய உலகத்தில் தான் தந்தையே வாருங்கள், எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தந்தை வந்து தான் இங்கே உங்களுக்கு தூய்மையை பாடத்தை கற்பித்து உங்களை சுகம் சாந்தி உடையவராக மாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தையும் கூட துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் இல்லையா? அப்போ உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தேவி தேவதா தர்மம் தான் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருந்துச்சு. இப்போ துக்கதாமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே அதிக அளவில் இருக்குது. உங்களுடைய தேவி தேவதா தர்மம் தான் 3/4 பங்கு சுகம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அரை பங்கு சத்தியுகம், திரேதாயுகம், 2500 வருஷம் முழுக்க தூய்மையான ரீதியில் சுகம். அப்புறம் துவாபர யுகத்தில் கூட பக்தி மார்க்கத்தில் வரும்போது கூட நம்ம ஓரளவுக்கு நல்ல விதத்தில் தான் இருந்தோம். அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்களா, பிரபுக்களா, பெரிய பணக்காரர்களா, ஜமீன்தார்களா அப்படி இருந்ததுனால பாபா சொல்கிறாரு, நீங்கள் 3/4 பங்கு முழுக்க சுகம் அனுபவிக்கிறீங்க. கலியுகத்தில் தான் கொஞ்சம் துக்கம் அனுபவிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுவும் கடைசியில் 2-3 பிறவிக்கு தான் பெரிய துக்கம் அனுபவிச்சிங்க. மற்றபடி இந்த ட்ராமா முழுக்க உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதுக்காகவே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ தந்தையின் வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்து இந்த பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றக்கூடிய காரியம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்கே ராதா கிருஷ்ணன் இருக்காங்க சத்தியுகத்தில். அவங்க தான் நாளைக்கு லட்சுமி நாராயணனாக மாறுறாங்க. ராதா வேறு அரசாட்சி சேர்ந்த இளவரசி, கிருஷ்ணர் வந்து வேறு அரசாங்கத்தை சேர்ந்த இளவரசர். 2 பேர்த்துக்கும் சுயம்பரமாகி திருமணம் நடக்கும் போது தான் லட்சுமி நாராயணனா ஆகிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதுல இப்போ தந்தை உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்ருக்கேன். இந்த பழைய உலகம் ராவண ராஜ்யமாக இருக்குது, புது உலகம் ராமராஜ்யமாக இருக்குது. உங்களுக்கு ராவணன் அரை கல்பத்துக்கு துக்கம் கொடுத்துருக்கான். தந்தை உங்களுக்கு அரை கல்பத்துக்கு சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இது ஒரு பாடசாலையாகும். இங்கே பரமாத்மா தந்தை ஆசிரியராக வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். இங்கே எய்ம் ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம் குறிக்கோள் இருக்கும் இல்லையா? அப்போ அதன்படி நீங்கள் நடக்கணும். உங்களுடைய லட்சியம் என்ன? லட்சுமி நாராயணனா ஆகணும். அவங்க எப்படி இருக்காங்க? சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தை பாருங்கள், எல்லாரும் விகாரிகளாக இருக்காங்க. இப்போ தந்தை விகாரத்தை விடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ மனிதர்கள் கேள்வி கேட்குறாங்க, விகாரத்தை விட்டால் எப்படி இந்த சிருஷ்டி வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தேவி தேவதைகளை சொல்கிறீங்க, சம்பூர்ண நிர்விகாரியை போற்றி அப்படின்னு. அப்போ அந்த விஷயம், அந்த தேவி தேவதைகளாக நீங்கள் ஆகணும்னா நீங்களும் நிர்விகாரி ஆனால் தானே முடியும்.
ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு தானே போகும் அப்படின்னு புரிய வச்சுருக்காரு இல்லையா? அதன் அடிப்படையில் பாபா சொல்கிறார், விகாரத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது, தூய்மை இல்லாமல் சுகம் சாந்தி கிடைக்காது. அதனால் பாபா சொல்கிறாரு, விகாரங்களை விடுங்க, நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். அடுத்து இது இரவு பகல் விளையாட்டாக இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகமும் பிரம்மாவின் பகல், துவாபரமும் கலியுகமும் பிரம்மாவின் இரவு. தந்தை அதை ஞானம்னு சொல்லுவாங்க, இதை பக்தின்னு சொல்கிறாங்க. இப்போ தந்தை ஞான சூரியன் உதிச்சதுனால இந்த பக்தியின் இருள் இப்போ முடிவடையுது அப்படின்னு சொல்கிறார். சங்கமயுகத்தில் பாபா வந்ததுக்கப்புறம் ஞான ஒளி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பகலுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக புரிய வச்சுருக்கார். இப்போ விகாரியிலேருந்து நிர்விகாரியாக மாறுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது விநாசமாக போகுது முழு உலகமும். இந்த பழைய உலகம் இப்போ விநாசமாக போகுது. விநாச காலத்தில் விபரீத புத்தி, விநாச காலத்தில் அன்பு புத்தி என்ற மகிமையும் இருக்குது. அதாவது கௌரவர்கள் பாண்டவர்களை மகாபாரத யுத்தத்தில் அப்படி சொல்லுவாங்க. அதை பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பாண்டவர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ அன்பு புத்தி இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டிகளாக இருக்கணும். பண்டா அப்படின்னா வழிகாட்டின்னு சொல்லுவார். நீங்கள் எதற்கு வழிகாட்டணும்? சாந்தி தாமத்துக்கு வழிகாட்டணும், முக்தி தாமம் செல்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க. கூடவே நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தையும் புத்தியில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கும் போது தந்தையும் ஞாபகத்துக்கு வருவார். நீங்கள் ஆத்மாங்கிற புரிதலும் இருக்கும். இது ராமராஜ்யமாக இருந்தது ராவணராஜ்யமாக மாறி இருக்குது. இந்த ராவணராஜ்யம் மீண்டும் ராமராஜ்யமாக மாறும் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தந்தையை ஆஹா பாபா ஆஹா அப்படின்ற அந்த உள் உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்போவும் இருக்கணும். தந்தையை நினைவு செய்யும் போது தந்தையை நினைவு செய்து உங்களுக்கு அன்பு கண்ணீர் வரணும். நீங்கள் எங்களை எப்படி மாற்றிட்டீங்க, எப்படி இருந்தோம் நாங்கள், நீங்கள் எங்களை எப்படி மாற்றிட்டீங்க பாபா, இந்த விஷக்கடல்லேருந்து எங்களை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிற அந்த அன்பு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேர்டு பாயிண்ட்டு, இங்கே சிவ ஜெயந்தி கூட கொண்டாடப்படுது. ஏன் கொண்டாடுறாங்கன்னு மனிதர்களுக்கே தெரியாது. தந்தை இந்த பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றினார் இல்லையா, மனிதர்களை தேவதையாக மாற்றினார் இல்லையா, ராஜயோகம் கற்பித்து, அதனால தான் கொண்டாடப்படுது. ஆனால் இந்த மகிமை கூட கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க, அதுவும் தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்குது அஜன்மா அஜோனி அகால மூரத் அப்படின்னு. இந்த மகிமையெல்லாம் சிவபாபாவுடைய இது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிவபாபா அஜோனின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது தாயின் கர்ப்பப்பை மூலமாக பிறக்காதவர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஜென்மம் எடுக்காதவர், அதாவது அழிவற்றவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது சிவபாபாவுக்கு தான். கிருஷ்ணருக்கு அந்த மகிமையை சொல்ல முடியாது இல்லையா. கிருஷ்ணரோ 84 பிறவிகளின் சக்கரத்தில் வராரு. அவர் ஜென்மம் எடுத்திருக்காரு, பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்திருக்காரு. அப்போ இந்த விஷயம்லாம் சிவபாபாவுடைய மகிமை தான், கிருஷ்ணருக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஞானத்தின் கூடவே நன்னடத்தையும் வேணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விகாரங்களில் போகிறது மிகவும் அசுத்தமான பழக்கம். உங்களுடைய வார்த்தைகள் கூட மிகவும் இனிமையான வார்த்தைகளாக இருக்கணும். தந்தை எப்படி அன்பு கடலாக இருக்காரோ அதே போல் நீங்களும் மாஸ்டர் அன்பு கடலாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஞானம் பக்தி வைராக்கியம் இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. யாரும் பக்தி ஞானம் வைராக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஞானத்தின் மீது யாருக்கு வைராக்கியம் வராது, பக்தியின் மீது தான் வைராக்கியம் வரும். பக்தி மார்க்கத்தினால இந்த கிருஷ்ணரை பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த கிருஷ்ணர் சொல்கிற விஷயம், இந்த ராஜயோகம் கற்பித்ததெல்லாம் கிருஷ்ணன் சொன்னாங்க இல்லையா, அந்த பக்தியின் விஷயத்திலிருந்தெல்லாம் விடுபடுங்க. உண்மையிலே ஞானம் தந்தை கொடுக்குறாரு. சிவபாபா கொடுக்கும்போது இந்த ஞான விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. சன்னியாசிகள் என்ன செய்கிறாங்க, வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். தந்தை இந்த பழைய உலகத்தின் மீதே உங்களுக்கு வைராகியம் வர வைக்கிறார். அப்போ இது எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மாயை உங்களை பக்தி மார்க்கத்தில் ஏப்ரல் ஃபூலாக ஆக்கிடுச்சு, தந்தை உங்களை உண்மையான மலராக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஞானம் கொடுத்து. அடுத்து 4th பாயிண்ட்டு வரதானம். சர்வ சம்பந்தங்கள் சர்வ குணங்களின் அனுபூதியின் மூலம் சம்பன்னமாகக்கூடிய சம்பூர்ணமூர்த்தி ஆகுங்கள். இப்போ சங்கமயுக சமயம். இப்போ அனைத்து பிராப்திகளின் கஜானாக்களால் நீங்கள் நிரம்பியவராக ஆகணும். அதுக்கு சர்வ குணங்கள் சர்வ சம்பந்தங்கள்
உங்களுடைய கடமைகள் எல்லாத்துலேயுமே அனுபவி ஆகணும். ஏதாவது அனுபவத்தின் குறை இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சம்பந்தம், ஒரு குணங்கள் குறைவாக இருந்தால் கூட சம்பூர்ண ஸ்டேஜ், உங்களை சம்பூர்ண மூர்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அந்த சம்பூர்ண நிலையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா பாபாவினுடைய குணங்கள் மற்றும் உங்களுடைய ஆதிஸ்வரூபத்தின் குணங்கள், தேவதையாக இருந்தீங்க இல்லையா, அப்போ அந்த தெய்வீக குணங்கள் இருந்துச்சு இல்லையா, அதனுடைய அனுபவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் சம்பூர்ண மூர்த்தி ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன், ஆவேசத்தில் வருவது கூட மனதின் அழுகையாகும். இப்போது இந்த அழுகையின் ஃபைலை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது கோபம் வரும்போது ஆவேசம் வருது இல்லையா, கோபம் இருக்காது, ஒரு ஆவேசம் வருது இல்லையா, அது கூட மனதின் அழுகை அப்படின்னு சொல்கிறார் பாபா. யாராவது அந்த ஆவேசத்தில் இருக்காங்கன்னா பாவம் அவங்க மனசுக்குள்ளே அழுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ அழுகிறவங்கள பார்த்தா நமக்கு என்ன வரும்? கருணை தானே வரும். கருணை வரும்போது நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு கோவப்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல யுக்தி கொடுத்துருக்கார். இப்போ இந்த அழுகையின் ஃபைலை முடிச்சிடுங்க அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.